வணக்கம் மக்களே! அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் சித்திரை திருவிழா நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில சமீப காலமா தமிழ் புத்தாண்டு அவ்வளோ சிறப்பா கொண்டாடுறது கிடையாது. இதே ஆங்கில புத்தாண்டா இருந்ததுன்னா, வேற மாரி களை கட்டியிருக்கும். அதுக்கு சில வியாபார நோக்கங்களும் இருக்கு. அ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்ட எந்த தேதியில கொண்டாடுறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது குழப்பம். சித்திரை 1 தை 1 இது கிட்டத்தட்ட 100 வருஷ அரசியல் பிரச்சனை இது. அரசியல் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஒரு மாறுபட்ட கருத்து இதில இருந்திருக்கு. 2008ல தை 1ன்னு அறிவிச்சாங்க. 2011ல ஆட்சி மாறும்போது காட்சி மாறி மறுபடியும் சித்திரைக்கே வந்துருச்சு. கூடவே நெடுங்காலமா மக்கள் சித்திரை 1யே தமிழ் புத்தாண்டா கொண்டாடினதுனால, அந்த பழக்கம் அப்படியே தொடருது. அதனால நம்ம அந்த அரசியல் பேச தேவையில்ல. அதேமாரி புத்தாண்டு அப்படின்னாலே கூடவே மூட நம்பிக்கையும் சேர்த்து வரும். அது எல்லா புத்தாண்டுலையும் அதே மாரி தான். புத்தாண்டில இத செஞ்சோம்னா, அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோம்னா, அந்த வருடம் முழுதும் அது தொடரும் அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கை இருக்கு. அந்த மூட நம்பிக்கைகள் இன்னை வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது எல்லா நாட்டிலயும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு நம்ம தமிழ்நாடு ஒண்ணும் விதிவிலக்கு இல்ல. ஆனா, இத ஒரு இந்த தமிழ் புத்தாண்டு கூடயே சேர்ந்து இன்னொரு விழான்னு சொல்றோம். சித்திரை திருவிழா அல்லது சித்திரை கனி திருவிழா, கனி பார்ப்பது அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பகுத்தறிவோட இத அணுகணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கனி பார்ப்பது அப்படிங்கும்போது உங்களுக்கு முந்தின நாள் இரவு அந்த கனியெல்லாம் வச்சு, பழங்களெல்லாம் வச்சுட்டு, பணம், காசு இதெல்லாம் வச்சுட்டு காலையில எந்திரிச்சதுமே எல்லாருமே அதில தான் முதல்ல கண் விழிப்பாங்க. அதை பார்த்து கண் விழிப்பாங்க. இந்த மாரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அது கூட ஒரு வகையான மூட நம்பிக்கை தான். அப்போ அந்த நேரத்தில அந்த பணத்தையோ, நகைகளோ பார்த்தா அந்த வருடம் முழுவதும் அது நமக்கு சேரும் அப்படிங்கிறது. அது ஒரு வகையான மூட நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. அதோட விட்டுறலாம். ஆனா பகுத்தறிவோட இந்த விழாவை எப்படி நம்ம அணுகணும்னா, பழங்கள சாப்பிட சொல்லி அது ஊக்குவிக்கிற விழாவா நம்ம அத பார்க்கணும். ஏன்னா சித்திரை தொடங்கும்போது உங்களுக்கு வெயிலு தொடங்கிருது. வெயில் காலம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியும். அது பல நோய்கள கொண்டு வர்றது. அதனால உடம்புல நல்ல உயிர் சத்துக்கள் வேணும்னா பழங்கள சாப்பிடணும். அதற்காக அந்த பழக்கத்த உண்டு பண்ணுவதற்காக, அந்த ஆசைய கொண்டு வருவதற்காக, அந்த பழக்கத்த தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக, இந்த சித்திரை 1ல இந்த கனிகள வச்சு, அத பார்க்க வைக்கிறது மூலியமா, உங்களுக்கு அது தொடர்ந்து அந்த பழங்கள சாப்பிடக்கூடிய அந்த செயல்முறைய கடத்துறாங்க. அதுக்காக கூட இந்த மாரியான ஒரு பழக்கவழக்கத்த கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே இது இந்த பகுத்தறிவோட இந்த சித்திரை கனி திருவிழாவ நம்ம தொடர்ந்து வரவேற்கணும். இன்னும் சிறப்பா கொண்டாடணும். ஏன்னா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, தமிழனுடைய திருவிழாக்கள் மட்டும் தான் இயற்கையை அழிக்காம இருக்கும். பெரும்பாலான தமிழர்களுடைய திருவிழாக்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்ததா இருக்கும். இயற்கை எந்த விதத்திலயும் பாதிக்காது. உலகத்தில இருக்கிற மத்த பெரும்பாலான திருவிழாக்கள் இந்த இயற்கையை, அதாவது மண்ணையோ, நீரையோ, காற்றையோ மாசுபடுத்தக்கூடிய ஒரு திருவிழாவா தான் இருக்கும். அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இந்த சித்திரை கனி திருவிழா. இந்த பகுத்தறிவோட இதை அணுகி, இந்த சித்திரை கனி திருவிழாவ நம்ம தொடர்ந்து கொண்டாடணும். இன்னும் மேல மேல அத வளரச் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஆகவே மீண்டும் ஒரு முறை சித்திரை கனி திருவிழா வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.